இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். எத்தனை செங்கடல் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி சொல்லி பாடுவோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எதிரியின் படையெம்மை சுடும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் வானில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், எரிகோவின் வானில்களை. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. நாமத்தினால்
பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும். சோர்வுகள் வராதுன்னு சொல்ல முடியாது. சோர்ந்து போகிற நேரங்கள் வருது பாருங்க. சில நேரத்தில் செங்கடல் முன்னாடி நிற்கும், யோர்தான் முன்னாடி நிற்கும், எரிகோ முன்னாடி நிற்கும். அதை தாண்டறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த சூழ்நிலையை தாண்டி வர்றதுக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு எரிகோ கோட்டைக்கு முன்னாடி நின்று அவர்கள் துதித்தார்களே, ஏன் துதித்தார்கள்? அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவரை துதித்தால் உங்கள் முன்பதாக நிற்கிற எல்லா மதில்களும் இடிந்து விழும். ஆமேன். அதுக்கு தான் துதிக்க சொல்றார், பாட சொல்றார், துதிக்க சொல்றார். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு என் கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை தாண்ட உதவி செய்வார், தப்பி செல்ல வழியை எனக்கு உண்டாக்குவார். ஆமேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். இவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் சொந்தமானார். அதான் சொன்னோம் பாருங்க, ஏன் சொந்தமாயிட்டார். இந்த பெரிய தேவன் எனக்கு சொந்தமாயிட்டார், என் குடும்பத்தில் ஒரு நபர் ஆயிட்டார். இவர் இருக்கிறார். இப்ப சொல்லி பாட போறோம், அவர் என் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார் என்று ஆண்டவரை சொல்லி நாம் மகிமைப்படுத்தி இன்னொரு பழைய பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். சொல்லுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நம்முடைய ஆண்டவர் நீதியின் தேவன், வெற்றியின் வேந்தன், வெற்றி சிறந்த கர்த்தர், பெரியவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எல்லாரும் சேர்ந்து. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து
சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். Oh yes. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். Hallelujah. கர்த்தர் சமூகத்துல தான் உண்மையான மகிழ்ச்சி. உண்மைதானா? எங்க போனாலும் அது கிடைக்காது பாருங்க. அவர் சமூகத்துல தான் அது கிடைக்கும். அவர் ஆராதிக்கும் போது தான். ஆராதிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு பாருங்க. நம்மலாம் ஒரு கூட்டா சேர்ந்து ஆராதிக்கிறோம் பாருங்க. ஒரு குடும்பமா சேர்ந்து வீட்டில் ஆராதிப்போம், வீட்டில் பாடுவோம். தனியாக ஆராதிக்கிறது அது ஒரு விதமான ஒரு அனுபவம். ஆனால் சபை கூட எல்லாரும் சேர்ந்து பலதரப்பட்ட மக்கள் சேர்ந்து இந்த ஒரே கடவுளை, ஒரே தேவனை ஆராதிக்க ஒன்று கூடி அவரை மகிமைப்படுத்துகிறோம் பாருங்க. அந்த மகிமையின் பிரசனமே டிஃப்ரெண்ட்டு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நான் அப்படி உணர்றேன், வாரம் உணர்றேன். உங்க கூட ஆராதிக்கும் போது அதை உணர்றேன். கர்த்தர் உலாவுகிறதை, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதை உணர்கிறேன். ஆண்டவர் குரலை கேட்டா அவரை பின்தொடரலாம். அதான் பாடினோம் பாருங்க, நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடரலாமா. அவர் குரலை கேட்டு பின்தொடரலாம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு நம்ம பின்னாடி போக முடியாது. ஏன்னா இவர் சொல்றதை எனக்கு அப்படியே செய்வார், என்னை கைவிட மாட்டார், செய்வார். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அவர் எப்படி நம்மளை தேற்றுறாராம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தினால் என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறவராய் இருக்கிறாராம். எதை விசேஷப்படுத்துறன்னா, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்டா என் ஆத்துமா தேற்றப்படும். யாருடைய குரலை கேட்டாலும் என் ஆத்துமா தேற்றப்படாது. ஆனா இவர் சத்தத்தை, இவர் பேசுகிறத, இவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்துட்டா போதும், என் ஆத்துமாவை தேற்றி திருப்தியாக்கி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, அவன் போகிற இடம்லாம் வனாந்திரமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய போர் நிறைந்த இடமா இருக்கட்டும், அவன் சொல்லுவான், கர்த்தரே எனக்கு மறைவிடமாய் கேடகமாய் அடைக்கலமாய் இருக்கிறார். ஏன் சொல்கிறான் அதை? ஏன் அதை சொல்கிறார் அவரு தாவீது? ஏன் அதை சொல்கிறாரு? அவர் சொல்கிறதுனுடைய காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் எந்த ஷீல்டோ, எந்த ஒரு நான் போட்டிருக்கிற அந்த வஸ்திரங்களோ என்னை காப்பாற்ற போவதே இல்லை. இந்த அடைக்கலம், இந்த மறைவிடம் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு தேவையா? நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மறைவிடம் உங்களை பாதுகாக்கும், இந்த கோட்டை உங்களை பாதுகாக்கும், இந்த உறைவிடம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய நிழலிலே, செட்டையின் நிழலில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. இதை விட ஒரு சேஃபான பிளேஸ், ஒரு பாதுகாப்பான இடம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அப்படி பாதுகாப்பான உங்கள் பிள்ளைங்க பாதுகாப்பாக இல்லாத மாதிரி உணர்றீங்களா? இல்லை, நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய மறைவுக்குள்ளே என் பிள்ளைகளை வைக்கிறேன், உம்முடைய செட்டையின் நிழலில் அவர்கள் இருக்கிறார்கள், அதை விட பாதுகாப்பான இடம் ஒன்று இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, பிள்ளைகளை வெளியே அனுப்பும்போது, இந்த உலகத்தில் சேஃபே இல்லை பாருங்கள். வெளியே அனுப்பும்போது அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் என்னை பாதுகாத்து கொள்ள இந்த மறைவிடத்தை காட்டிலும் ஒரு சேஃபான இது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆண்டவரை சொல்லி நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். இன்னொரு அற்புதமான பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்.
சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நாங்க நம்பி இளைப்பாறலாம். நீர் எங்க வாழ்க்கையின் துணையா இருந்தா, நீர் துணையா என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரே, நான் நம்பி இளைப்பாறுவேன்.
அடைக்கலமே, ஆராதனை எல்லா சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் மறைவிடமே, உறைவிடமே, உமக்கு ஆராதனை. ஓ அடைக்கலமே, எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எங்களை ஆதரிக்கிறவரே, ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஓ, yes. ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை. ஹல்லேலூயா. எப்படிலாம் நம்மளை பாதுகாக்கிறார். வலப்பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், அவங்களுக்கு என்ன பாதிப்பு நேர்ந்தாலும், என்ன அதன் நடுவில் வைத்தாலும், அந்த நடுவில் இருந்து என்னை காப்பாற்றுகிறான். எவ்வளோ அர்த்தமுள்ள பாடல்ல. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காக்கிறாராம். இதை யாரா யோசிச்சு பார்த்தீங்களா? உலகத்திலே ரொம்ப கொடூரமான ஒன்று நாவு தான். மற்றதுல கூட ஜெயிச்சிடலாம். உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, 2 அடி கூட அடிச்சிடுறா, ஆனால் வார்த்தையில் அடிக்காத, பேசாத. அது நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. நேற்று ஒரு 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 போதகர் சொல்றதை நான் கேட்டேன். இந்த நாவு வந்து எப்படின்னா, காட்டே கொளுத்த வல்லமை உள்ளதான். அப்போ அந்த காட்டை கொளுத்த வல்லமை உள்ள நாவு எப்படியா, அது ஒருத்தரை மட்டும் அழிக்கிறது இல்லையா, தான் சுத்தி இருக்கிற ஒரு மனுஷனால குடும்பத்தை சுத்தி இருக்கிற எல்லாரையும் அழித்து விடுகிறதாம். அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. சங்கு சக்கரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதை வச்சு விட்டா அது அப்படி சுத்தும் பாருங்க. அது சுத்தி என்ன ஆமா, மறுபடியும் வந்து அங்கதான் நிக்குமா. இப்போ ஒருத்தர் பேசுறதே அது அப்படியே சுத்தி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதித்து மறுபடியும் அவருக்கே வந்து நிக்குமா. அவ்வளோ பவர்ஃபுல்லாங்க இந்த நாவுக்கு. நான் என்ன பாடுறோம், இந்த இச்சகம் பேசுற நாவின் மத்தியில கூட என்னை காக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம பாடுறோம் பாருங்க. அதை நினைக்கிறோம் பாருங்க. இதுகிட்ட இருந்து கூட என்ன காப்பாத்திடுறாரு. பா, எவ்வளவு பவர்ஃபுல் காட் இல்ல, எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவர் ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்க. அவரை போல ஒருத்தருமே இருக்க முடியாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போறோம். ஒரு அருமையான பெர்க்மன்ஸுடைய பாடல் அவர் சொன்னாரு, சொல்லி பாடுறாரு பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அவர் மிக உணர்வுள்ளவராய் அந்த பாடலை பாடியிருப்பார். என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. அந்த பாடலை நம்ம எல்லாரும் ஒரு ஆராதனை மனப்பான்மையோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில அவர் எனக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறார், எப்படி என்னை பாதுகாத்து இருக்கிறார், இனியும் எப்படி என்னை பாதுகாப்பார், முடிவு பரியந்தம் பாதுகாக்கிற ஒரு தேவன், அவருடைய அடைக்கலத்தின் கீழ் நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி நினைத்து ஆண்டவரை ஒரு விசை நாம் சொல்லி பாட போகிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு மனதோடு உயர்த்துவோம். Thank you Jesus. Hallelujah. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு,
தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, ஓ எஸ் தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. நம்முடைய இதய கண்மலை, நம்முடைய உரிய பங்கும் அவர்தான். எப்போதும் நம்மோடு கூட இருந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய வலது கரத்தை குடித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர், எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்ந்து, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை நீர்தானையா, எங்கள் உரிய பங்கும் உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகே. எவ்வளவு நிஜமான வார்த்தைகள். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், எங்க வலது கையை பிடிச்சு தாங்குகிறவரே. கரம் பிடித்து தாங்குகிறேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம், நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே தேவையெல்லாம் நீர்தானே. அவரோடு வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீரே எனது உயிர் துடிப்பு, நீரே என்னை பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய விருப்பம் போல எங்களை நடத்துகிறீரே, எங்களுடைய விருப்பம் போல அல்ல. எங்களை நடத்துகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உணர்ந்து சொல்லுங்க, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். ஓ எஸ் முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, சுனாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மை நம்பி வாழ்வி. சொல்லுங்க, உம்மைதான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மை நம்பி தான் வாழ்றோம்ப்பா. உம்மையே நம்பி மறுபடியும் சொல்லுவோம், உம்மைத்தான் அடைக்கலமாய், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மை நம்பி
ஆசையெல்லாம் தானையா ஓ ஹalleluya எல்லாம் நீதானையா ஆசையெல்லாம் தானையா தேவன் எல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ஓ ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு ஆசையெல்லாம் தானையா தேவையெல்லாம் நீதானையா ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ஓ எஸ் ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ஓ தேவையெல்லாம் நீதானே தேவையெல்லாம் நீதானே ஹalleluya ஹalleluya உம்மை போல யார் உண்டாப்பா எங்கள் ஆசை எல்லாம் நீர்தான் ஆண்டவர் ஆராதனையில எதை வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார் தெரியுமா? ஆசையெல்லாம் நீர்தான், தேவையெல்லாம் நீர்தான். இந்த உலகத்துல இருக்கிற ஒண்ணுமே வேணான்னு நம்ம சொல்றோமே, எதற்காக? ஒரு ராஜா ஒருவர் இருந்தாராம். அந்த ராஜா தான் கூட இருக்கிற எல்லாரையும் நெருங்கினவர்களையும் கூப்பிட்டு, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு விலை மதிக்க முடிய பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு தேவைன்றவங்க நீங்க அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறானா. ஆனா மற்ற எல்லாரும் அங்க இருக்கிற எல்லா விலை மதிக்க முடியாத பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனா ஒருவன் மாத்திரம் வந்து அந்த ராஜாவின் இடத்துல சொன்னானா, ராஜா எனக்கு நீங்க தான் தேவை ராஜா அப்படின்னு சொன்னானா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவன் அதுக்கப்புறம் சொல்றான், இந்த நாட்டை ஆள்றதுக்கு அதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க சம்பாரிச்சு அதெல்லாம் கொடுத்தீங்க, அதை சம்பாரிச்சது நீங்க தானே ராஜா, அதனால நீங்க என் கூட இருந்துட்டா நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சில நேரத்துல நாம் சில காரியங்களை ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இன்னைக்கு நம்ம எதை வெளிப்படுத்தி காண்பித்தோம்? மற்றது மேல எனக்கு ஆசை இல்லையா? ஆசை இருக்குதான்றது இல்லை. ஆனா எனக்கு எங்க இயேசு ராஜா மேல ஒரு ஆசை இருக்குது ஆண்டவரே, அந்த தேவை இருக்குது. எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்ற ஒருத்தரையுமே பார்க்க முடியாது. நமக்கு ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் எதை முக்கியப்படுத்துகிறோம்? இந்த விருப்பத்தையும் செய்கையும் நம்முடைய வாழ்க்கையில பிறப்பிக்கிற கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை நிறைவேற்றி கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம்? என் ஆசைகள் ஒரு ஓரம் இருக்கட்டும் ஆண்டவரே, என் தேவைகள் ஒரு ஓரம் இருக்கட்டும், எங்க ஆசை எல்லாம் நீங்க தான்ப்பா.
எங்க தேவையெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையில கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறார். பிரியப்பட்டு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். நம்மோடு கூட பேசுவார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இந்த ஆராதனை நேரத்தில் நடப்பிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கண்ணீரை துடைக்கட்டும். கர்த்தருடைய வேதத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தெய்வீக வார்த்தை இன்றைக்கு என் கேள்விகளுக்கு ஒரு பதிலை கொடுக்கட்டும். ஒரு விடை கிடைக்கட்டும். ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.